என் பேர் ஷாலினி. நாங்கள் வாலிபால் டீம் ஆக்சுவலாக இந்த தடவை சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் நேஷ்னல் கேம்ஸில் வந்துட்டு நாங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணல, பூல் அவுட் ஆகிட்டோம். ஆனால் இந்த தடவை சில்வர் மெடல் பண்ணியிருக்கோம். பிகாஸ் லாஸ்ட் டைம் கேம்ப் பீரியட் டியூரேஷன் கம்மியாக இருந்துச்சு, எங்களுக்கு அந்தளவுக்கு டீமாக செட் ஆகிறதுக்கான டைம் கிடைக்கல. பட் இந்த தடவை ப்ராப்பரான கேம்ப் இருந்துச்சு. அசோசியேஷன் கோச்சஸ் எல்லாருமே நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லா டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லாமே எங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்தாங்க ஃபெசிலிட்டிஸ்லாம். ஸோ பிளேயர்ஸும் அதே மாதிரி நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அதனால் எங்களுக்கு இந்த தடவை சில்வர் மெடல் அடிக்க முடிஞ்சுது. நீங்கள் பிளேஸ் பண்ணாமல் இருந்து சில்வர் பண்ணிருக்கீங்க. இன்னும் அடுத்தடுத்த முறைகளுக்கு நீங்கள் இன்னும் முன்னேறணும்னா அதுக்கு என்ன மாதிரி சப்போர்ட்டிங்லாம் உங்களுக்கு தேவைப்படுது? ஆக்சுவலாக 15 இயர்ஸ்க்கு அப்புறம் இதுதான் வந்து மெடல் பண்ணியிருக்கோம், ஆக்சுவலாக சில்வர் மெடல். ஸோ நாங்கள் கோல்டுக்கு ஆக்சுவலாக ரொம்ப ட்ரை பண்ணோம், நல்லா ஃபைட் பண்ணியிருந்தோம். அதனால் எங்களுக்கு ஒரு ஹோப் இருக்குது, கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நாங்கள் நல்லா கோல்டு வின் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி கோச்சஸோட சப்போர்ட்டிவ் அண்ட் அசோசியேஷனோட சப்போர்ட் இருக்கணும். அதே மாதிரி இப்போ இருக்க பிளேயர்ஸ், ஜூனியர் பிளேயர்ஸ்லாம் இன்னும் நல்லா கோஆப்ரேட் பண்ணி அவங்க நல்லா இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணணும்னு நானும் கேட்டேன். கேம்குள்ளே தாண்டி கேமுக்கு வெளியில் நம்ம சப்போர்ட்டிவ்ல எப்படி இருக்குது உங்களுக்கு? இப்போ லாஸ்ட் டைம் நீங்கள் கேம்ப் டேஸ் கம்மின்னு சொன்னீங்க, இந்த மாதிரி எப்போ கேம்ப் கூப்பிட்டு போனாங்க அண்ட் உங்களுடைய அக்காமடேஷன் எப்படி இருந்தது? இன்னும் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு அதர் ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது நல்லா இருந்தால் உங்களுக்கு அடுத்து நல்லா இருக்கும்? ஆக்சுவலாக இந்த லாஸ்ட் டைம் வந்துட்டு எங்களுக்கு நாகப்பட்டினமில் இருந்தது கேம்ப்பு. இந்த தடவை சென்னையிலே இருந்துச்சு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து சென்னையில் தான் இருந்தோம். அண்ட் வெளியிலேருந்து வந்த பிளேயர்ஸ்க்குலாம் இந்த தடவை ஹோட்டல்லே ரூம் புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அக்காமடேஷன்ஸ் எல்லாமே எங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் கேம்ப் டியூரேஷனுமே பார்த்தா எங்களுக்கு ஒரு 10 டேஸில் ஒரு ஒன் வீக் டு 10 டேஸ் வரைக்குமே இருந்துச்சு. அண்ட் எல்லாமே ப்ராப்பர் டைமிங் கொடுத்து எங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ப்ராப்பராக இருந்துச்சு எல்லாமே. என்னோட 3rd நேஷ்னல் கேம்ஸ். இதுக்கு முன்னாடி 36 அண்ட் 37th அண்ட் 38th நேஷ்னல் கேம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். 36 நேஷ்னல் கேம்ஸில் வந்து நான் ரிசர்வ் அத்லீட்டாக போயிருந்தேன். 37th வந்து இண்டிவிஜுவல் ஈவெண்ட் பண்ணியிருந்தேன். இப்போ தான் 38th நேஷ்னல் கேம்ஸ் தான் ரிலே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ரிலேயில் வந்து இந்த வாட்டி வந்து 3rd பிளேஸ் வந்து பிரான்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் போகும்போது ரொம்ப கொஞ்சம் இது கஷ்டமான இது ஃபேஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போது ட்ராவல் அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏசி சார்ஜஸ் வந்து தராங்க, 3rd ஏசி மாதிரி ட்ரெயினில் சார்ஜஸ் தராங்க. ஆனால் இப்போது அங்கே போய் சீக்கிரமாக ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டு போகிறோம். ஆனால் இப்போது ஃப்ளைட் டிக்கெட்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா சைக்கிள் வந்து எடுத்துகிட்டு போகிறோம். நாங்கள் சைக்கிள் வந்து பேக் பண்ணிட்டு போகும்போது அங்கே அந்த இடத்துல வந்து பல்க் சார்ஜஸ் அப்படின்னு அப்ளை பண்ணுறாங்க. இந்த பல்க் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 2000. ஏன்னா அது வந்து ஓவர் சைஸ் லக்கேஜஸில் போகுது. ஸோ வந்து நாங்கள் ஓவர் சைஸ் லக்கேஜஸ் போகும்போது அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ண சொல்கிறாங்க. இப்போ லாஸ்ட் டைம் நான் போகும்போது எனக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் என்னோடய லக்கேஜை வந்து வச்சுட்டு நான் எக்ஸ்ட்ராவாக என்னோடய லக்கேஜஸ்லாம் வச்சுட்டு சைக்கிள்லேயே வந்து அந்த சைக்கிள் பேக்லேயே வந்து என்னோடய துணிலாம் போட்டு போக வேண்டியதாக இருந்தது. ஸோ இது வந்து 3rd நேஷ்னல் கேம்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் இயர் நேபாளில் வந்து கோல்டு பிளேஸ் பண்ணியிருந்தேன் இந்தியாவுக்கு அண்டர் சவுத் ஏஷியன் கேட்டகரியில். அந்த ஈவெண்ட் வந்து நான் கோல்டு பிளேஸ் பண்ணதால் வேர்ல்டு ட்ரையாத்லானோட ஸ்பான்சர்ஷிப்னால என்னால் மலேசியா போக முடியுது. அங்கே ஒரு கேம்ப்காக, ஜூனியர் கேம்ப்காக போக முடிஞ்சுது. அந்த கேம்ப் முடிஞ்சோடனே வந்து அங்கே ஒரு ஈவெண்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஈவெண்ட்டில் வந்து ஒரு டீசெண்டான பொசிஷன் பண்ணியிருந்தேன். இப்போது இந்த சண்டே வந்து இங்கே ஐஎன்எஸ் அடையாரில் வந்து ஒரு ட்ரையாத்லான் ஈவெண்ட் நடந்துச்சு. இவங்க சொன்ன மாதிரி ஏஷியா கப் நடந்துச்சு. அதுலேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து இந்தியாவில் வந்து 5th பொசிஷனும், அப்புறம் அந்த ஏஷியா கப்பில் ஓவராலாக வந்து 27th பொசிஷன் பண்ணியிருக்கேன். இன்னும் கவர்மெண்ட்டோட ஃபர்தர் சப்போர்ட்னால அவங்க இன்னும் இந்த மாதிரி ஹை கேஷ் இன்சென்டிவ்னால இன்னும் ஊக்கப்படுத்திட்டு இருந்தாங்கன்னா இன்னும் ஃபர்தராக வந்து நிறைய அச்சீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி மீம்ஸும் கொஞ்சம் மீம்ஸ் என்ற ஸ்கீமும் தர மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன்.